வணக்கம். நான் மதுரையில இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. இன்னைக்கு இந்த பதிவுல 7ஆம் இடத்துல கேது இருந்தாரு அப்படின்னா, வரக்கூடிய மனைவியினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அதாவது இப்ப நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல கேது இருந்தா நிச்சயமா அது ராகு, கேது தோஷம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்ப அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப இந்த கேதுவினுடைய குணாதிசயங்களுக்கும், வரக்கூடிய மனைவிக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்குமா? இப்ப ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது தான் திருமண ஸ்தானம் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா, அதனினுடைய குணாதிசயம் வரக்கூடிய மனைவி கிட்ட இருக்குமா? அல்லது வேற ஏதாச்சும் அதுல வேறுபாடுகள், மாற்றங்கள் இருக்குமா? அது சம்பந்தமான ஒரு பதிவ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதிலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் பாவத்துக்கு கேது வர்றாரு அப்படின்னா, அப்ப வரக்கூடிய மனைவியினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அது முக்கியமா எடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப அப்படியே அந்த வீடியோ